கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 15:23. மேத்யூ 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த சகோதரி வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் புள்ள இப்படி இருக்கிறான்னு சொல்லி அழுது புலம்பி அவரை பிச்சை எடுக்கிறது போல வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்காரு. எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் கர்த்தர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. அவர் சொல்றதில்ல, எதுவுமே சொல்றதில்ல. அப்போ கர்த்தர் அமைதியாக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் அதை புறம்பே தள்ளலை. சில நேரங்களில் நாம் நம்மை சோதித்து பார்ப்பதற்கும் நம்மை சரி பண்ணுவதற்கும் எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் சைலன்ஸ் கேன் பி சேக்ரட்னு சொல்லுவாங்க. என்ன, அமைதலாக இருப்பதும் ஒரு பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியதா, அது தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதா. இதில் இன்னொரு பக்கம் என்ன, அவருடைய சீஷர்கள் வந்து, ஐயோ இவளை நம்மளை கூப்பிட்டு நச்சு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன பார்க்கிறோம், இந்த சகோதரி விடலை. அதாவது இயேசு கிறிஸ்து பதில் சொல்லலைன்னா கூட அவள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்கக்கூடிய ஒரு காரியம். 28வது சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாயிருப்பேன். அதே மாதிரி ஏசாயா 58வது அதிகாரத்தில் 58வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. என்ன, அவர் உடனே கேட்டு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த சகோதரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க, ஆனால் கர்த்தர் பதில் சொல்லலை. இப்போ சீஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவங்க வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறாளே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சீஷர்களுக்கு இது இரிட்டேட் ஆகுது. நம்ம லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். ஒரு பொல்லாத ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே வந்து ஒரு விதவை வந்து கேட்கக்கூடிய காரியம். திரும்ப 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 கேட்டு கடைசியில் அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே இந்த சகோதரி வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போது நீங்கள் ஜெபம் பண்ணி அதுக்கு பதிலும் வராமல் ஒரு சத்தமும் வராமல் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம கேட்குறோம் கர்த்தர்கிட்ட, சில டைமில் வந்து கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு பதிலே வர்றதில்லை. அப்போ என்னென்னா, சில நேரங்களில் கர்த்தருடைய நிசப்தம், கர்த்தர் அமைதியாக இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தொடர்ந்து அதில் தரித்திருக்கிறவங்களா, கர்த்தர்கிட்ட நம்ம என்ன அவருடைய நேரத்தையும் அவருடைய பதிலையும் நாங்கள் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோம், அது வர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்போ நம்ம என்னென்னா, நிறைய நேரங்களில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த சீஷர்கள் போல நம்மளை என்ன எப்பொழுதுமே ஒரு வசதியான நேரத்தில் வசதியான இடத்துல வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ அந்த அம்மா வந்து பேசுவது அவர்களுக்கு வந்து ஒரு தொந்தரவாக தெரிகிறது. ஆனால் அந்த சகோதரியோ விடவே இல்லை, மறுபடியும் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பதில் வராத போது, கர்த்தர்கிட்டருந்து ஒரு அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அதுக்கு பதில் கொடுக்குறீங்க? நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது உங்களுடைய விசுவாசம் எது? பதில் கொடுக்காத போதும் அங்கே பதில் கொடுக்காத அந்த அமைதி எங்கே உங்களை வழி நடத்துதோ அதை நோக்கி போகிறீங்களா?
இப்போ ஒரு 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 காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, இல்ல ஒரு காரியத்துக்காக விசுவாசமோட இது பண்ணும்போது, அது நிராகரிக்கப்படும்போது, நீங்க எப்படி செயல்படுறீங்க? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்கள்ல கர்த்தர் பதில் குடுக்கலைனாலும், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம விசுவாசத்துல தரித்திருக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். நம்மள ஒப்புக் கொடுப்போமா? வல்ல பிதாவே, அநேக நேரங்கள்ல அநேகருடைய ஜெபங்களுக்கு ஒரு அமைதி மாத்திரமே பதிலாய் இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கும் ஒரு சத்தமும் கேட்கல, கர்த்தர் இருக்கிறாரான்னு தெரியலன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விசுவாசத்தில் தரித்திருந்து அமைதலும் பரிசுத்தமானது, அமைதலும் தெய்வீகம் என்று புரிந்து கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.